எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜி. நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஒரு துவையல் தான். ஒரு பிளைன் ரைஸில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. நம்ம குழம்பு ரசம் இதெல்லாம் செய்யாத அன்றைக்கி ஒரு சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கும் போது நாம் இந்த துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கலாம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க இந்த துவையல் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சேர்த்துறோன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த துவையல் பண்ணுறதுக்கு காரத்துக்கு வேண்டி நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அது கூட கடல் பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து பருப்பு 2 ஸ்பூனு, இந்த வர கொத்தமல்லி 1 ஸ்பூனு, நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட சேர்த்துறதுக்கு பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்காயில் சின்ன மூடி 1 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி அளவு நல்ல இப்படி நாலு பிடிச்சா ஒரு கைப்பிடி வர்ற மாதிரி. கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்து 2ஆக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ இதெல்லாம் வறுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் நான் ஒரு புளிக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளும் இதில் சேர்க்கலாம். கடல் பருப்பு, உளுந்து பருப்பு, கொத்தமல்லி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகட்டும். இது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு வரமிளகாய், பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்து வதக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இது வேறு தட்டுக்கு மாற்றிட்டு நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் வதக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம இது கூட புதினா சேர்த்துக்கலாம். புதினா பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது அரைக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த புதினா கொத்தமல்லி இது கூட சேர்த்துக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு அந்த தாளிப்பு இதில் கொட்டி மறுபடியும் ஒரு பல்ஸ் மோடில் போட்டுக்கிட்டு நம்ம எடுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் கலர் ஆக வேண்டியதில்லை. சும்மா ஒரு 10-30 செகண்ட் வதக்கி இதில் எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நான் மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடுறேன். துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம். இந்த சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த துவையலுக்கு தேங்காய் எண்ணெய், நெய், உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அது ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டு இந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன தான் குழம்பு ரசம் போட்டு சாப்பிட்டாலும் இந்த துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு வித்தியாசமாக ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும், சிம்பிளாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற அன்றைக்கி நாம் இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.